வணக்கம். திருவேங்கடம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 24/4/2025 ரத்தசாலி போன பதிவு போட்டிருந்தோம். 20ஆந்தேதி 21ஆந்தேதி நம்ம அதோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் இது பண்ணோம். இது பார்த்திங்கன்னா நெல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரத்த கலரில் இருக்கும். இது பிளட் கலரில் இருக்கும். அரிசி வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். இது ஒரு அரை ஏக்கரில் நம்ம பண்ணியிருந்தோம். எது பழுத்து போகிறதோ அது வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். மிச்சத்தை கொஞ்சம் விட்டுருக்கோம். இது கொஞ்சம் பழுத்த உடனே திருப்பி அறுவடை பண்ணோம். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுக்கு சாப்பிட்ற அரிசி இது. ரத்த சோகை அதே போல் வந்து கம்மியாக இருக்கவங்க சாப்பிட்லாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு சாப்பிட்றாங்க. டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பிபி சுகரு பிபி அதிகமாக இருந்தாலும் கம்மியாகுது, கம்மியாக இருக்கவங்க நார்மல் ஆகுது. அதாவது இந்த கொழுப்பு கிழப்புலாம் வந்து அதை வந்து சரி செய்யும் போது இந்த உங்கள் பிபி வந்து நார்மலைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாத ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கவங்க இதை சாப்பிட்றாங்க. இந்த அரிசி கழுவின தண்ணி எடுத்து அவங்க ஸ்கின் இஷ்யூ இருக்கவங்க வாஷ் பண்ணோன்னா அது வந்து சரியாகுதுன்னு ஒரு இது. டயபெட்டிஸு கண்ட்ரோல் ஆகுது. ஓகேங்களா? ஒரு சில வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரிப்போர்ட்டே எனக்கு காமிச்சாங்க. ஆஃப்டர் ஃபாஸ்டிங் வந்து இது மெயின்டைன் ஆகுது சார். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு வந்து ரொம்ப அற்புதமான அரிசி இது. 3000 வருஷம் பழமையான ரகம். அதை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துன்னு வரோம். கருப்பு கவுனி போல் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனியை விட ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க இது. ஓகேங்களா? அது வந்து கருப்பு கவுனி வந்து இப்போ மக்களுக்கு நல்லா ரீச்சாக இருக்குது. இதுவும் வந்து நாளடைவில் வந்து ரீச் ஆகும். இது அற்புதமான மருத்துவ குணம் உள்ள இந்த ரத்தசாலி அரிசியை வந்து மக்கள் வாங்கலாம். நம்ம தொடர்ந்து பயிரிடுறோம். இப்போ வந்து சேல்ஸில் தான் இருக்குது. யாருக்கெல்லாம் தேவைன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். இது பாருங்க, நம்ம இந்த அதாவது ரசாயனம் இடுப்போதிலே கிடையாது, ரசாயன தெளிப்பு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே இயற்கை சார்ந்து நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய பதிவு நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து விதைச்சதுலேருந்து என்னென்ன ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நம்ம என்னென்ன கொடுத்துருந்தோம், ஊட்டச்சத்து, பூச்சத்து என்ன பண்ணியிருந்தோம், எல்லாம் வந்து நிறைய வீடியோஸ் இதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ 104வது நாள் 120 நாள் இது என்னுடைய ஆயுட்காலம். நம்ம 104வது நாள்லேயே வந்து இதை அறுவடை பண்ணிட்டோம். சீதோஷ்ண நிலைக்கேற்ற போல் மாதம் அது. அந்த விதத்தில் வந்து இதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். நன்றி.